ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னார். சரி 11ன்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தனஞ்சயன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30லேருந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம் ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அதுக்கு மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில் இந்த கைலன் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னால் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகளுக்கு அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஞ்சயன் அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா எல்லாருமே எவனும் மக்கா இருக்க மாட்டான், நல்லா படிப்பாங்கிற அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர்கள். அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத விட கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்றைக்கி மியூசிக்கு அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்குது, அதில் தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினார். நான் அப்படியே யோசித்தேன், நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தியும் பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோமே அப்படின்னு சொன்னபடிய மற்றபடி தமிழுக்கு மறுப்பா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா தமிழ் தான் சோறு போட்டிருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவசியம் ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன். அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார். அது தனஞ்சயனா அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு. என்ன ஒன்று அதில் என்னென்னா சில பேர் வன்மமாக எழுதுகிறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுகிறவங்கள இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம் போது கண்டிப்பாக அது ஓடித்தான் தீரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஞானசம்பந்தன் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஊராக ஓடிட்டு இருந்ததுனால இந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் இப்போது 5-6 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னுமே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவிக்கிட்ட அந்த டைரக்டர் எப்படியா கொஞ்சம் பிடியான்னேன். அந்த ஆள் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்கார், இவர் பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகள் எல்லாம் நம்பாமல் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சாரை நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்
ஒரு 25 படம் கலந்துட்டுருப்போம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாகந்தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில். என்னோட சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனால் இந்த படம் என்னன்னா அது என் படம். கையிலன் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனநாயகி பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பித்த உடனே சார் சார் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா வெடாடு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவான். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன், அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன், நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணார், தேசிய இடம் பாட போகிறோம் நிறுத்தி உட்காருங்க அப்படின்னார். நான் சொன்னேன் இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கு, பஸ் ஏறி எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ ஆர்வம் வந்திருக்கோம், ஜனநாயகம் பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துருச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆள். அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில் கொடுத்துட்டான்னா என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்தில் திராவிட வறுமையில் வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியாக நடத்தாத, ஒரு கட்சியில் போய் சேர்ந்துரு, இருக்கிற கட்சியிலன்னு சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன். மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அவன் ஒரு பெரிய கேரக்டர், தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான். புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம், பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவராக இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதல் அமைச்சர், அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறார் இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில். இல்லை, அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்றைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப். என்னோட முதல் படம் நெடுஞ்சாயிலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கைலன் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும், இந்த கைலன் திரைப்படத்துக்கும், எங்களோட காஸ்ட்டுக்கும், இந்த க்ரூவுக்கும், இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டுருக்கேன். இந்த படம் வெளியில் வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, மேடையில் பேசும்போது சொன்னாங்க, லைக் தெர் இஸ் அ பெயின் பிஹைண்ட் எவ்ரி ரிலீஸ்னு. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது
அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்குது. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி வரி வந்த உடனே தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, வேறு எந்த மாநிலத்திலும் 8% டேக்ஸ் கேளிக்கை வரின்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் போட்டாங்க. மீதி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை நம்ம முன்னால் இருந்த ஆட்சியில் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில், சினிமா உலகம் சார்ந்த சங்கங்கள் எல்லாம் வேண்டுகோளை வச்சோம். சினிமா டிக்கெட் விலை ஏறி போச்சு, சினிமா சரியாக இல்லை, இந்த 8% தனியாக வேறு வாங்குறீங்க, அதனால் அதை விட்டால் சினிமா நல்லாயிருக்கும், அதனால் அந்த 8% கேளிக்கை வரி எடுக்கணும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கை. அந்த ஆட்சியில் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ போன வாரத்தில் 4% வரியை குறைச்சிருக்காரு. கேளிக்கை வரியை 4% வரி குறைச்சிருக்காரு. இன்னும் இருக்கிறதும் போக போக அந்த பர்சன்ட் கூட குறைக்க வேண்டும்ன்ற வேண்டுகோளை வச்சு அவர் எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணி தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா என் தம்பியுடைய படம், அந்த படத்துக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்குது. இந்த படத்தில் நம்ம நன்றி சொல்வது சரியாக இருக்கும் என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேளிக்கை வரி 4% குறைத்த காரணத்தால் அவருக்கு சினிமா உலகம் நன்றி தெரிவிக்கிறது. பூந்தமல்லியில் ஏறக்குறைய ஒரு 250 கோடியில் ஒரு சினிமா சிட்டி கட்டிக்கிட்டு இருக்கார், ஆரம்பிக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.